வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் புளிச்சக்கீரைன்னு சொல்லக்கூடியது தான் அவங்க கோங்குரான்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பச்சடி செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ் கூட பிரட்டி சாப்பிட்லாம், இல்லை கர்ட் ரைஸு, இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ரைஸ் கூட ஸ்கூலில் லஞ்ச் பாக்குக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே தாளித்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்கு கீரையெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பச்சடியாவோ இல்லை சட்னியாவோ அரைச்சி கொடுக்குறப்ப கண்டிப்பாக அது உள்ளுக்கு போயிடும். ரொம்பவே ரத்தத்தை ஊற வைக்கிற தன்மை அதிகமாக இந்த புளிச்சக்கீரைக்கு இருக்குது. ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அத்தனை இதுவும் இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது. நிறைய பேர் இந்த புளிச்சக்கீரையை வாங்கி சமைக்கிறதில்ல, புளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடிய ஒரு கீரைங்க. நம்ம உடம்புல உள்ள அசுத்தத்தை வெளியாக்கும், சூட்டை தணிக்கும். சூடு உடம்பு அதிகமானாலே வாதம், பித்த, கபம் இது மூணும் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல பல வியாதி வருது. அதையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது. புளிச்சக்கீரையை உண்மை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒதுக்காமல் வாங்கி நீங்கள் சமைக்கிறதுக்கு பாருங்கள். அதை பற்றி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதாவது சத்துக்கள் சொல்லி மாளாது. நம்ம முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை விட தாண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த புளிச்சக்கீரையில். புளிச்சக்கீரையில் நம்ம பச்சடி செய்யலாம், சட்னி செய்யலாம், இல்லை அதை கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. அதை எப்படி இன்றைக்கி பச்சடி ஆந்திராவில் எப்படி செய்வாங்களோ அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி செய்ய போகிறோம், அதுக்கு தான் இதெல்லாம் வறுக்க போகிறோம். 1.25 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும், கருகிடாமல் வறுக்கணும். இந்த பொடி நம்ம வறுக்க போகிறது நல்லா கருகிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். அதனால் கருகிடாமல் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், எல்லாமே ட்ரை பேனில் தான் போட்டு நம்ம வறுக்கிறோம். ட்ரையாக தான் வறுக்கிறோம், எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஜீரகம் 1.25 டீஸ்பூன், மிளகு எவ்வளவு எடுத்தோமோ அதே பங்கு அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். அது செவக்க வறுத்தா தான் நம்ம வாசமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் போட்டு வறுக்கிறப்பையும் அடுப்பை கூடி குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 15லேருந்து ஒரு 18 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு கட்டு, நாம் காமிச்சோம் பாருங்கள், ஒரு கட்டு புளிச்சக்கீரைக்கு நான் செய்கிற பவுடர் இது. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் மல்லி விதை, ஃப்ரெஷ் மல்லி விதை போட்டுக்கிறேன். இதில் தனியான்னு சொல்லக்கூடிய மல்லி விதை சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 16, 17 நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீரை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு வேறு நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் தாளிக்கையில் வேறு நம்ம மிளகாலாம் சேர்ப்போம். அதனால் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஆந்திராவில் செய்கிற அதே ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்படி நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா அப்படியே அந்த மல்லி விதை போட்டோடனே அப்படியே அந்த கிச்சனே நல்ல வாசமாக இருக்கும். ஃப்ரெஷ் மல்லி விதை போட்டு வறுக்கிறப்ப கிச்சன் நல்ல வாசமாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பவுடரை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட, நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, புளிச்சக்கீரை கோங்குரா பச்சடிக்கு உள்ள பவுடர்னு மேலே ஒரு டப்பாவில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட புளிச்சக்கீரையை வாங்கிட்டு டக்குன்னு செய்யலாம். இப்போ கடாயில் ஒரு 75 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இது முழுக்க நல்லெண்ணெய் தான் செய்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 2 இது புட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் 4 வேணுனாலும் புட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை நசுக்கிட்டு சேருங்க. என்னடா இவ்வளோ மிளகாய் சேர்க்கணுமான்னா, இந்த பச்சை மிளகாயை நசுக்கிட்டு சேர்க்குறப்ப தான் அந்த ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு 8 பூண்டு பல்லை தோலை உரிச்சிட்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி தாளித்தாதான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இந்த பச்சை மிளகாவும் நசுக்கிட்டு போடணும், இந்த பூண்டையும் நசுக்கிட்டு சேர்க்கணும், அரைச்செல்லாம் சேர்க்கக்கூடாது. சில பேர் இந்த கீரையை வதக்கி அரைச்சி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா இந்த தாளிப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா, இந்த பூண்டெல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா, பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கீரையை அரியக்கூடாதுங்க. ஆஞ்சி மட்டும், காம்பை மட்டும் ஆஞ்சிட்டு அந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு கை அளவுக்கு இருக்கும். அது பச்சை கீரை, சிகப்பு கீரைன்னு நிறைய இருக்குது. வகை ஒரு 3-4 வகை இருக்குது புளிச்சக்கீரையிலேயே.
இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற புளிச்சக்கீரை. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் தண்டுனோடனே அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். பச்சை கலர்லேருந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி அறவே இல்லாமல் புழிஞ்சிட்டு சேருங்க. இதில் ஒரு கொழகொழப்பு தன்மை வரும். இப்போ மூடி போட்டிங்கன்னா அதுவே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் உப்பு, புளிப்பு, காரம் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த பச்சடி வந்து நமக்கு நல்லா சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது சொல்லவே முடியாதுங்க. அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்படி நான் தண்ணியே ஊற்றலை, அதிலே ஒரு மாதிரி குழன்னு வந்துட்டு பாருங்கள். சில பேர் இந்த கீரையை அரைச்சிட்டும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து சட்னி மாதிரி நம்ம வந்து சாதத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது இதாக இருக்கும்ன்ட்டு அரைச்சிட்டு செய்வாங்க. இது நான் அந்த இலை கடித்து சாப்பிட நல்லா இருக்குங்கிறதுனால நான் முழுசாக சேர்க்குறேன். அதுவே சட்னி மாதிரி நல்லா குழகுழப்பாயிடும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க. ஒரு கட்டுக்கு நான் எவ்வளோவுக்கு அரைச்சனோ, குவான்டிட்டிக்கு அரைச்சனோ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதை போட்டு நல்லா அதில் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுதான் கணக்கு. நல்ல சட்டியில் ஒட்டாமல் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா அல்வா பதத்துக்கு இதை நல்லா சுருண்டு வரும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டயத்துக்கு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். இதில் உப்பு காரம்லாம் நீங்கள் வாயில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் போட்டது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த புளிச்சக்கீரையிலே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம புளியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. புளி ஊற்றினா அந்த கீரையோட தன்மை மாறிடும். அதனால் புளி ஊற்றக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சடி. நான் சொல்லிக் கொடுத்த முறை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப தேவாமிர்தமாக இருக்கும். நம்ம வந்து பல வகை சட்னி சாப்பிட்ருப்போம். இந்த புளிச்சக்கீரையில் சட்னி, இந்த மாதிரி பச்சடி எல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேண்டானே புளிச்ச கீரை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு உருண்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஒரு பாட்டிலில் வச்சுக்குவேன். தயிர் சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஊறுகாயெலாம் எப்படி நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், இந்த புளிச்சக்கீரை இந்த ஆந்திரா கோங்குரா பச்சடி வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் நல்லா தட்டில் நிறைய போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் இந்த கோங்குரா பச்சடியில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாதத்தில் உருட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புளிச்சக்கீரை. இனிமேல் பார்த்தீங்கன்னா வாங்காமல் ஒதுக்காமல் வாரத்தில் ஒரு 3 தடவை 4 தடவை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இல்லை பல்காக செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த ஆந்திரா கோங்குரா பச்சடி நான் சொல்லியிருக்க விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.